குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோவாவிலேருந்து சென்னை கிளம்புறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போது எல்லா ரைடர்ஸும் கிளம்பியாச்சு, எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லா வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் போடுற மாதிரி வரும். ஸோ அதனால் போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பெட்ரோல் போட்டுட்டு ஸோ அகைன் அங்கேருந்து மறுபடியும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான். எல்லா வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு. இப்போது டீ பிரேக்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. 8 o'clock ஷார்ப் எந்த ஊர் வருதோ அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜுவாரி பிரிட்ஜில் இருந்து சன்ரைஸ் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. வண்டியை நிப்பாட்டலான்னா முடியாது, எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த சன்ரைஸ் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இப்போயும் நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஸோ கண்டினியூஸாக நான்ஸ்டாப் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா 600 கிலோமீட்டர் கோவா டு தும்கூர். ஸோ இன்றைக்கி நைட்டு தும்கூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தும்கூர் டு சென்னை அது கிளம்புற மாதிரி அப்படி தான் பிளான் இருக்குது. இன்றைக்கி டே 6 கோவா டு தும்கூர் ட்ராவல். இன்றைக்கி ரைடில் அயன் ப்ரோ லீட் எடுத்து ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. நான் எல்லா ரைடர்ஸுக்கும் பின்னாடி கவர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஹிமாலயனில் பரணிதரன் ப்ரோ போயிட்டுருக்காரு. காட் ரோடு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. காட் ரோடு ஃபுல்லாக அந்த மாதிரி சிங்கிள் லைனாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், அவ்வளோதான். சின்ன ரோடு தான், ஆனால் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ ரொம்ப சீனிக்கான ரோட்ஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. காட் ரோடு ரொம்ப தூரத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ரோடு நல்லா வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஹில்ஸ் மேலே ஏறிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மலை ஏறி அதுக்கப்புறம் இறங்குனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊரில் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே வயிற்றுக்குள்ளே குருவியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் ஒரு டீ பிரேக் எடுத்துருந்தா இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்திருக்கும். காலையில் ஒரு பையா டீ கடையை ஓப்பன் பண்ணல. இந்த ரோட்லலாம் பிரேக் டவுன் ஆனால் அவ்வளோதான், நாள் ஃபுல்லாக இங்கேயே காற்று கிடக்க வேண்டியதுதான். ஹில்ஸ்லாம் லாரி ஓட்டுறவங்கள நினச்சா பாவமாக இருக்குது. எத்தனை நாள் இங்கே இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக நானும் முன்னாடி போகிற பரணி ப்ரோவும் நல்லா ரோடு வியூ எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நாங்கள் ரொம்ப ஸ்பீடாலாம் போகல, ஸ்லோவாக போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் நல்லா ரிலாக்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் ரைடில் நல்லா மிஸ்டெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், ரோடே தெரியாது. போகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சில்னஸ் சுத்தமாக இல்லை, நல்லா கிளியர் ஸ்கையாக இருக்குது. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி இன்னும் எம்டி ஸ்டொமக்காக போயிட்டுருக்கேன். என்னோடய அகராதியில் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ பரபரப்பாக செம்ம ஜாலியாக போச்சு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நாட்கள் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல.
இங்கே ஒரு ரயில்வே கிராசிங் வேறு வருது. வந்த வரைக்கும் இது வரைக்கும் பஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி மட்டும்தான் நிறையா பார்த்துட்ருக்கேன். ரோடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஃபுல் டஸ்ட் ஆகுது. ஒரு சில இடத்துல ரோடே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் ரோடே இல்லாமல் போகணுன்னு தெரியல. போய்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக நல்ல ரோட்டில் வந்தாச்சு. ஸ்பீடு ஏற்ற வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெம்பாக வண்டி ஓட்டலாம். ஃபாரஸ்ட்டோட டென்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இந்த ரோட்டில் டோலா? அடப்பாவிகளா! இந்த ரோட்டுக்கெலாம் டோல் வசூல் பண்ணால் என்னடா பண்ணுறது? பாதி ரோடே கிடையாது, இதுக்கு டோல்லாம் வேறு வசூல் பண்ணுறாங்க. இந்த இடம் கோவா ஸ்டேட்டா இல்லை கர்நாடகா ஸ்டேட்டானே தெரியல. பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. சிம்பிளாக வடா பாவ் ப்ளஸ் டீ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. டீ தோசைன்னு போகலை, இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். மிஸ்ட்டுக்கு நடுவில் பூந்து வரணும்னு பார்த்தா, ஆனால் நமக்கு வாய்ச்சது என்னென்னா டஸ்ட்டுக்கு நடுவில் பூந்து வர மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியிலே வந்தாச்சு. ஸோ இப்போ 2 சைடும் வயல் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் எர்லியராகவே கிளம்பியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் கோவாலேருந்து நிறைய ரைடர்ஸ் கிளம்புவாங்க. ஸோ அவங்கவுங்க சொந்த ஊருக்கு திரும்புறதுக்காக. மார்னிங் பெட்ரோல் பங்க்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்தது. எர்லி மார்னிங் கிளம்புனதுனால டிராஃபிக்லேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்ருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மொத்த ஸ்டேட்லேருந்து வந்த பைக்கர்ஸ் எல்லாமே இதே ரூட்டில் தான் வந்தாகணும். இதுக்கப்புறம் நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சென்னை அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அந்த கர்நாடகா ஏரியாவில் வெயில்னால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஹைவேஸ் கனெக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்ட்ரைட் ரோடு வந்ததுக்கப்புறம் ஒருத்தரையும் காணோம், எல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துட்டாங்க போல். ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு டீ ஷாப்பும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். குரூப் ரைடில் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த குரூப்பில் உள்ள எல்லாரோடையும் நல்லா மிங்கிள் ஆகிருக்கேன், நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போனாலும் இவங்களோட ஜாலியாக போகலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இவங்களோட போனோம்னா. இப்போது ஹுப்ளிக்கிட்ட ரீச் ஆகி போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது தும்கூர். 250 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னி அனதர் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஹைவேஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். பைக்கில் பின்னாடி லக்கேஜ் கேரியர் உடஞ்சிருச்சு, ஒன் சைடு கட் ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது வெல்டிங் ஷாப் இருந்துச்சுன்னா பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பணும். இப்போதைக்கு ஒரு ரோப்பை எடுத்து அடிஷ்னலாக கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கட்டியிருக்கேன். பட் அது ரொம்ப தூரத்துக்கெலாம் தாங்காது. முடிஞ்ச வரைக்கும் வெல்டிங் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வெல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹைவேல நிறைய இடத்துல ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க. இந்த கேமரா எந்த இடத்துல இருக்குன்னா லைட் போஸ்ட்டுக்கு மேலே டாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ கீழே இருந்து யாராவது நார்மலாக பார்த்தாங்கன்னா கூட விசிபிளாக அந்தளவுக்கு தெரியாது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ தூரத்துலேருந்து ஈஸியாக வந்தாலும் ஈஸியாக ஃபைன் அடிக்க முடியும், அந்தளவுக்கு வச்சுருக்காங்க சென்டரில்.
பெங்களூர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான், எங்கேயுமே வந்து டிவிட் ஆக தேவையே இல்லை. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, நான் ஸ்டாப் போனாலே பெங்களூர் வந்துடும். மேப் ஒன்று கூட அவசியமே இல்லை. டோல் ஒன்று வரும். ஸோ அந்த டோலுக்கு கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்ட்லேயே ஒரு பெரிய ஹோட்டல் வரும். ஸோ அந்த ஹோட்டலில் தான் வந்து லன்ச் முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இருக்குமா, எல்லாமே பைக்கர்ஸ். அந்த ஹோட்டலில் வந்து அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு போவாங்களாம். ஃபுட்டு நல்லா இருக்குமா அந்த ஹோட்டலில். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டீ பிரேக்கில் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த ஹோட்டலை நோக்கி போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக என் பைக்குக்கு வெல்டு வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 வெல்டிங் ஷாப் இருந்தது. ஸோ இதை விட்டால் வேறு இடம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு இமீடியட்டாக அந்த ஷாப்புக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் கழட்டிட்டு, அப்புறம் இன்ஜினில் உள்ள ப்ளக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெல்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பழையபடி பேக் பண்ணி இப்போது மறுபடியும் போயிட்டுருக்கேன். இப்போது தாவணகிரி பக்கத்தில் வந்துட்டுருக்கேன். தாவணகிரி இன்னும் கொஞ்சம் தூரம்தான். பின்னாடி கெரியர் அது கட் ஆனதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். என்னால் ஸ்பீட் போக முடியல, கொஞ்சம் ஓவராக ஷேக் ஆகுது லக்கேஜஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க லஞ்சுக்கு உட்காந்துட்டாங்க. இப்போ தான் கால் வந்தது, இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து சரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க, எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வெல்டு வைக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதாவது வெல்டு வச்சு பழையபடி ரீபேக்கிங் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட உட்காந்துருக்காங்க. ஸோ எப்படினாலும் ஒரு லன்ச் பிரேக் ஒரு 1 ஹவர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அவங்க எப்படி மிடில்லே ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகி சாப்பிட்டே முடிச்சிடலாம். இப்போது டே 1லேருந்து டே 5 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்கு, எப்படிலாம் ஜாலியாக இருந்திருக்கோம், இந்த மாதிரி நினைவுகள் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஆரம்பிக்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. பெரிய ஊர்னால் அது சித்திரதுர்கா. ஸோ சித்திரதுர்கா அந்த விண்டு மில் பார்த்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சித்திரதுர்கா வந்துருச்சுன்ட்டு. கேட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு நல்ல விஷயம், என் வண்டிக்கு அடிக்கடி பெட்ரோல் போடணுன்னு அவசியம் இருக்காது. ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணேன்னா நான்ஸ்டாப் 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 100ல் போனாலே 30, 31 இந்த மாதிரிலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் என்னோடய பைக். இப்போ தான் சாப்பிட்டு பழையபடி ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டேன். நான் ஹோட்டலுக்குள்ளே வரும்போது அவங்க ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிற ஸ்டேஜு. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆக்கிட்டானுங்க. இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஹோட்டல், ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கிறாங்க. சரி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகும்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் கிளம்புறதுனா கிளம்புங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே அப்படின்னு, நாங்கள் மெதுவாக தான் போவோம், இப்போ தானே சாப்பிட்ருப்போம், அதனால் நீங்கள் மெதுவாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். தும்கூருக்கு இன்னும் 174, சென்னைக்கு 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் தும்கூர் போய் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். இவங்க ஹைவேஸில் கேமரா எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வச்சுருக்கானுங்க. 100க்குள்ளேயே போக வேண்டியதாக இருக்குது. ஆஃப்டர் லன்ச்சு மெலோடி சாங்கு சத்தியமாக செட் ஆகாது. ஸோ அதனால் லேட்டஸ்ட்டு ஹை பிச் சாங்காக கேட்டுட்டு போயிட்டுருக்கேன். கிளைமேட் ரொம்ப வெயிலும் கிடையாது, க்ளவுடியும் கிடையாது. ஸோ நார்மலாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போகிற அளவுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு செம்மையாக தூக்கம் வந்திருக்கும் போல். ஸோ அதனால்
திடீர்னு வந்துட்டு பிரேக் எடுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்காங்க. ரெயின் கோட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா, ஆனால் மழை எதுவுமே பெய்யலை. ஏன்டா எடுத்துகிட்டு வந்தோம்ன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் தூரம் தான் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் தும்கூரை நெருங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஒரு 7 o'clock அப்ராக்சிமேட்டாக 7 o'clock ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் தும்கூருக்கு. நேற்று படுத்தது 12 மணிக்கு, காலையில் எந்திரிச்சது 3 மணிக்கு. இதில் எங்கிட்ட தூக்கம் வரும்? எனக்கே இப்போ வண்டி ஓட்டும்போது லைட்டாக தூக்கம் அப்படியே சொக்குது. இருந்தாலும் அப்பப்போ பிரேக் எடுக்கிறேன், டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பிரேக் எடுத்து தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் ஓட்டினா அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஓட்ட ஓட்ட. இந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் ஏதோ ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரியே இருக்குது இந்த ஸ்ட்ரெச்சு மட்டும். இப்போது டைம் ஈவினிங் 5 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 2 hours கன்ஃபார்ம்டாக ஆயிரும். இந்த ஏரியாவில் டீ பிரேக்கில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடையில் நிப்பாட்டினா, அவள் என்னமோ குழந்தைங்களுக்கு விளையாடுற அளவுக்கு ஒரு சின்ன சைஸில் டீ கொடுக்குறான் கப்பில். ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. என்ன ஒரு டீ வந்து 5 ரூபா அந்த சின்ன கப்பில். சாப்பிட்டா பத்தாது, அதனால் 3 குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கடையிலேருந்து கிளம்புனேன். டீ நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன கப்பில் கொடுக்குறானுங்க. அடுத்த பிரேக்குக்கெலாம் சித்ரதுர்காலாம் கிராஸ் பண்ணி போயிடணும். ஆக்சுவலாக மதியம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். நம்மளுக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து அப்படியே லைட்டாக தூக்கம் வருது. என்ன டிசைனோ தெரில. தும்கூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இப்போது டைமும் ஒரு 6 மணி ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மார்னிங் சன்ரைஸ் பார்த்தோம். ஈவினிங் சன்செட் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கான்னு தெரியல. போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம். தும்கூர் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது தும்கூர். ஸோ இன்னும் ஒரு 1/2 an hourக்குள்ளே ரீச் ஆயிடுவேன். சில பேர் ஸ்ட்ரைட்டாக ரூம்க்கே போய் ரீச் ஆகிட்டாங்க. போய் ரீச் ஆகிட்டு லொக்கேஷன் வந்து குரூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். ஃபைனலி தும்கூர் அவுட்டர் ரீச் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்லேயே போகும். ஆனால் ஹோட்டல் வந்து சிட்டிக்கு உள்ளே இல்லை, சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டர் வெளியிலே தான் ரூம் போட்டிருக்கோம். கொஞ்சம் சர்வீஸில் ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று வருது. சொதப்பு தான் என்னன்னு தெரில. 6 o'clock தும்கூர்லேருந்து சென்னை கிளம்புறோம். ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.